ஏண்டா அன்னைக்கு நீ நானும் கடைக்கு போகும்போது வழியில் உங்கள் சார் வந்தார் எதிரில். நீ அவரை பார்த்து விஷ் பண்ணாமல் சிரிக்கிற அவரை பார்த்து. அவரும் சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. ஏன்னா உங்கள் ப்ரொஃபஸர் லெக்சரெல்லாம் வழியில் பார்த்தா விஷ் பண்ண மாட்டிங்களா? அட்லீஸ்ட் அவங்கள பார்த்து ஒதுங்கி பயந்து எட்டையாவது போயிடணும். அவங்கள பார்க்காம அப்படி எட்டையாவது போயிடணும், மறைஞ்சு போயிடணும். அப்படியும் கிடையாது. நேருக்கு நேர் பார்க்குற சிரிக்கிறவரை பார்த்து எப்படிடா அது லெக்சரர் ப்ரொஃபஸர்ஸ் டீச்சர்ஸ் இவங்களாம் வழியில் பார்த்தா விஷ் பண்ண மாட்டிங்களாடா? என்னடா கல்ச்சர் இது? அவங்களுக்கான மரியாதையை கொடுக்க வேண்டாம், அவங்கள விஷ் பண்ண வேண்டாங்க. குட் மார்னிங் சார், குட் ஈவினிங் சார் ஏதாவது சொல்ல வேண்டாம், இல்லை கையை தூக்க வேண்டாம், எதுவுமே இல்லாமல் சிரிச்சிட்டே வர நீ ஃப்ரெண்டு. அவர் உனக்கு ஏஜ் வித்தியாசம்லாம் இல்லைடா. லெக்சரர்னா லெக்சரர் அவ்வளோதான், ப்ரொஃபஸர்னா ப்ரொஃபஸர், டீச்சர்னா டீச்சர். அவங்க என்ன ஏஜாக வேணா இருக்கட்டும், அவங்களுக்கான மரியாதையை கொடுக்கணும். எங்கேயாவது ப்ரொஃபஸர் பார்த்தா லெக்சரர் பார்த்தா விஷ் பண்ணணும். உங்கள் ஸ்கூல் டீச்சரை பார்த்தா கூட விஷ் பண்ணணும். இதெல்லாம் கூட தெரியாமல் இருக்கிற நீ காலேஜ் முடிச்சுட்டே வந்துட்ட. அப்போ நீ வேலைக்கு போனால் எப்படி அவங்க மேனேஜருக்கு மரியாதை கொடுப்ப? தெரியும், நீ இன்டர்வியூ பண்ணும்போதே நீ என்னென்ன பேசுகிற எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க அவங்க. நீ மரியாதை கொடுக்குற பையனா இல்லையான்றதை இன்டர்வியூ பண்ணும்போது நீ பேசுகிற முறையிலே அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதனால தான் எங்கேயுமே நீ செலக்ட் ஆகாமல் சுற்றி சுற்றி வந்துனுங்கிற. நியாயமாடா இதெல்லாம்?